நாங்குநேரியில் நடைபெற்ற அந்த 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த சம்பவத்தில் தற்பொழுது ஏடிஜிபி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், இந்த ஆலோசனை முக்கியமாக எது தொடர்பானதாக இருக்கிறது? மேலும் இந்த சம்பவ இடத்திற்கான ஆய்வு இதெல்லாம் எப்போது நடைபெற இருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? நெல்லை நாங்குநேரி அடுத்த இந்த பெரும்பத்து கிராமத்துல டீ கடை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த பொதுமக்களை சரமாரியாக ஒரு 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி சென்றது. இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல 2 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில 6 பேர் மருத்துவமனையிலும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில போராட்டங்களும் தொடர்ந்து வருகிறது. ஊர் பொதுமக்கள் சார்பில் நெல்லை நாங்குநேரி ஏர்வாடி சாலையில போராட்டமானது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில தான் தற்போது நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் தலைமையில ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுல நெல்லை சரக டிஐஜி, தென்மண்டல ஐஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 6 பேர் பிடிக்கப்பட்டு நேரடியாகவே ஐஜி மற்றும் டிஐஜி ஆகியோர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த தரவுகளின் அடிப்படையில் தற்போது இந்த விசாரணையில என்னென்ன கேட்கப்பட்டது என்பது தொடர்பாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அந்த உடல் அவர்கள் உறவினரிடம் ஒப்படைப்பதற்கான அந்த பணிகள் எடுக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்களின் எதிர்ப்பு உள்ளிட்டவைகள் தொடர்பாக அந்த ஆலோசனையில தீவிரமாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் கலைந்து செல்லாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்துல முகாமிட்டு தொடர்ந்து பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த உயிரிழந்த நபர்கள் எந்த ஒரு சம்பவத்திலும் ஈடுபடாத அப்பாவி பொதுமக்கள் என்பதனால எங்கள் ஊருக்கு பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்ந்து வலுப்பட்டு வரக்கூடிய சூழல்ல உயரதிகாரிகளும் சட்ட நேரத்தில் சம்பவ இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விசாரணையை தீவிரப்படுத்தும் விதமாக 14 தனிப்படைகளையும் உயர்த்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே 5 தனிப்படைகள் விசாரணை மேற்கொண்ட சூழல்ல தற்போது 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.